சொல்லி அக்காவும் போகிறதில்ல. இப்போ நான் என்னையும் நிறுத்துறேன். அப்பா என்னை மட்டும்தான் பிடிச்சி அடிச்சுட்டே போய் எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பெருமை வீட்டுக்கு மட்டும்தான் போகணும். அங்கேயும் போய் முந்தா நேரத்தில் சண்டை பண்ணி அங்கேருந்து துரத்தி விட்டாங்க. அங்கேயும் அடிச்சு விட்டாங்க. என்னையும் என்ன காரணம்லாம் தெரியல. ஆனால் ஸ்கூல் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அக்காவும் போகிறதில்ல. இப்போ நான் என்னையும் நிறுத்துறேன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. கேஆர் தோப்பூர் படிச்சுட்டு இருக்கு. 10வது படிக்கிற அக்கா 11வது அதே ஸ்கூல்லே தான் படிச்சா. இப்போ நின்றுட்டா. அவளே நின்றுட்டேன்னு சொல்லிட்டு நிறுத்திட்டாங்க. அப்போ நீ ஸ்கூல் போகாத ஒன்று நிறுத்துறேன் பாரு, நீ வாங்கி அவர் சண்டை பண்ணிட்டு வர, என்னதுக்கு சண்டை பண்ணுற அப்படின்னு எங்கள் அம்மாவே இப்படித்தான் ரொம்ப போட்டு அடிச்சிட்டாரு. அடிச்சு எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியாதே போச்சு. 3 வருஷமாக படுத்துட்டு இருக்காங்க. அப்பயுமே எங்கள் அம்மாவை பிடிச்சி அடிப்பாங்க. இப்போ எது கையில் கிடைக்குதோ அதை எடுத்து அடிப்பார். குடிச்சிட்டு வந்து அடிப்பார். இப்போ நல்லா இருந்தாலுமே வேணும்னே வந்து அடிப்பார். இப்போ எங்கள் அப்பாவை இப்படி பண்ணாது, இப்படி தடுத்து எங்களையும் நல்லா ஸ்கூல் போக வச்சுட்டு நல்லா இருக்கணும் எங்கள் வீட்டில். கலெக்டர் ஆஃபீஸ், கலெக்டர்கிட்ட கொடுக்கலான்னு தான் வந்து. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.